செத்துப்போன ஒருவன் நரகத்திற்கு அனுப்பப்பட்டான். அந்த நரகத்தில் 3 விதமான தண்டனைகள் இருந்தன. அந்த தண்டனைகளை அவன் நேரடியாக பார்த்துவிட்டு எதை ஏற்றுக்கொள்வது என்று அவனே முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. அந்த தண்டனையை பார்ப்பதற்காக முதலாவது அறைக்கு செல்கிறான். அங்கே எல்லோரும் தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சற்று கவனித்து பார்க்கிறான். அந்த வலியின் வேதனை அவர்கள் முகத்தில் தெரிகிறது. இந்த தண்டனை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அடுத்த அறைக்கு செல்கிறான். அங்கே உள்ள அனைவரும் தலையில் பனிக்கட்டியை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். பனி அப்படியே உருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த குளிர்ச்சியில் உடல் ஜில்லிட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறான். ஒரு நிமிடம் எண்ணி பார்த்துவிட்டு, ஆஹா, இந்த தண்டனை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அடுத்த அறைக்கு செல்கிறான். 3வது அறையில் ஆச்சரியம். அங்கே இருந்தவர்கள் அனைவரும் படு ரிலாக்ஸாக அமர்ந்து காஃபி அருந்திக் கொண்டிருந்தார்கள். ஆஹா, இதுதான் நான் தேடி வந்த இடம், நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய முடிவையும் தெரிவித்து விட்டான். நீங்கள் இந்த குழுவில் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று அவனுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது. உடனே அவன் ரிலாக்ஸாக சென்று ஒரு கப் காப்பியை சுவைக்கலாம் என்று எடுக்கிறான். உடனே அங்கே இருந்து ஒரு எஜமானரின் குரல் கேட்கிறது. ஓகே, உங்களுடைய காஃபி டைம் முடிந்து விட்டது. நீங்கள் அந்த தீச்சட்டியை எடுத்து தலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னார்க்கு இன்னார் என்று கடவுள் எழுதி வைத்த மேடை இல்லையா? நாம் முடிவு செய்ய முடியுமா?